நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். இது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வர இருக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் மந்த்துக்கான ஃப்ரீ பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இப்போ ஏப்ரல் மந்த் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, 2026 ஏப்ரலுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன? பங்கு சந்தையில் நடக்கும் உள்வழி வர்த்தகம் போன்ற முறைகேடுகளை கண்டறிய செபி உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு அமைப்புடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சுதர்சன். ஓகேவா, ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய புரோக்கர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏஐ எல்லாம் பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய முறைகேடுகள் நடக்குது. அதை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் சுதர்சன் அப்படின்ற ஒரு செயலி. அடுத்து பாருங்க, கடற்கரை ஓரங்களில் உள்ள சதுப்பு நில காடுகளை அதாவது மேங்க்ரோவ் காடுகளை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டம் என்னன்னு கேட்பாங்க. மிஸ்ட்ரி, ரொம்ப முக்கியமான திட்டம். இது நம்ம ஜியோகிராஃபில என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரலாம். அடுத்து பாருங்க, தேசிய நீர்வழி பாதை 2 எந்த நதியில் அமைய பெற்றுள்ளது அப்படின்னு கேட்பாங்க. தேசிய நீர்வழி பாதை நேஷனல் வாட்டர்வே 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா. இதுவும் உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு ஜியோகிராஃபில வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஜியோகிராஃபில வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, மாங்க்ரூவ் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட் என்ற கூட்டமைப்பை ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இணைந்து முன்னெடுத்த நாடு எது அப்படின்னு கேட்பாங்க. இந்தோனேஷியா. எந்த நாடு? இந்தோனேஷியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, முன்னெடுத்திருக்காங்க. மாங்க்ரூவ் அலையன்ஸ் ஃபார் கிளைமேட். அடுத்து பாருங்க, டாக்டர் அம்பேத்கர் பயண திட்டத்தின் கீழ் சையத் பூமி என அழைக்கப்படும் இடம் எங்குள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு. எங்க இருக்கு? மும்பைல வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா நிர்ணயித்துள்ள வருடாந்திர உற்பத்தி இலக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 5 மில்லியன் மெட்ரிக் டன். ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த தேசிய ஹைட்ரஜன் பசுமை திட்டத்தின் 2030ஆம் ஆண்டுக்குள்ள ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யணும். அதுதான் இந்த இலக்கு. அடுத்து பாருங்க, 7 சர்வதேச அளவில் கடற்கரைகளின் தூய்மையாக வழங்கப்படும் ப்ளூ பிளாக் சான்றிதழ். ப்ளூ பிளாக் சான்றிதழ் பெற்றுள்ள புதுச்சேரி கடற்கரை எது அப்படின்னா ஹீடன் பீச். ஹீடன் பீச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீலக்கொடி சான்றிதழ் வந்து பெற்றிருக்கு. ஓகேவா, அதுதான் நம்ம இங்க ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்றோம். நீலக்கொடி சான்றிதழ், தமிழ்ல நீலக்கொடி சான்றிதழ் சொல்லுவாங்க. அந்த சான்றிதழ் பெற்ற கடற்கரை பாண்டிச்சேரியோடைய கடற்கரை எது அப்படின்னா ஹீடன் பீச் வந்து பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, பிரம்மபுத்திரா நதியில் அமைய உள்ள பல்திறன் சரக்கு முனையம் அசாமின் எந்த பகுதியில் அமைய உள்ளது? அசாமுடைய எந்த பகுதியில் அமைய உள்ளது? ஜோகிபா. ஜோகிபா பகுதியில் அமைய உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரம்மபுத்திரா நதியில் அமைய உள்ள பல்திறன் சரக்கு முனையம் மல்டி மாடல் டெர்மினல் அசாமுடைய எந்த பகுதியில் அமைய இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திராவில குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜோகிபா அப்படின்ற பகுதியில வந்து அமைய போகுது. அடுத்து பாருங்க, செபியின் சுதர்சன் அமைப்பு எந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சந்தேகத்துக்குரிய பணப்பரிமாற்ற வர்த்தனைகளை கண்டறிய பயன்படுகிறது அப்படின்னா தொடர் பகுப்பாய்வு, நெட்வொர்க் அனாலிசிஸ் மூலம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கண்டறிய போறாங்க. என்னது? நெட்வொர்க் அனாலிசிஸ் மூலம் கண்டறிய போறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, அம்பேத்கரின் நினைவிடங்களை இணைக்கும் சிறப்பு சுற்றுலா ரயிலினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பாரத் கவுர். அம்பேத்கருடைய நினைவிடங்கள் இருக்கு இல்லையா, அந்த நினைவிடங்களை இணைக்கக்கூடிய முக்கியமான அந்த ரயிலுடைய நேம் என்ன அப்படின்னா பாரத் கவுர். இணைக்கக்கூடிய சிறப்பு சுற்றுலா ரயிலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பாரத் கவுர். கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கருடைய முக்கியமான நினைவுகள் வந்து இணைக்க போறாங்க. அதுல நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, சையத் பூமி. சையத் பூமி. ஓகே, அடுத்து பாருங்க, ஆர்டமிஸ் 2 திட்டத்தின் கீழ் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் விண்வெளி ஆய்வு நிறுவனம் எது அப்படின்னா அமெரிக்காவுடைய நாசா. அமெரிக்காவுடைய நாசா தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஆர்டிமிடிஸ் 1 ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இப்ப ஆர்டிமிடிஸ் 2 திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டம். இதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா ககன்யான். ககன்யான். ஓகேவா? அடுத்து பாருங்க,
தமிழக காவல்துறையின் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா சங்கர் ஜிவால். இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றப்பட்டிருக்கும். இது ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் மாத்திருக்கும். இது முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதுனால அதை நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். இது நியூவா பார்த்துப்போம். இது வந்து இப்போ வர கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துப்போம். இப்போ சிஎம்மா வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பதவி இருக்கிறார் இல்லையா, அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்களை நம்ம யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்போ எடுத்ததுனால இது நம்ம கொடுத்துருக்கோம். தேர்தல் ஆணையம் சில மாற்றங்களை பண்ணியிருப்பாங்க. இப்போ சிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பா தலைமை செயலாளர் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிபி இவங்களுடைய மாற்றங்கள் இருக்கும். அதில் நம்ம பார்க்கலாம். ஆர்டமிடிஸ் 2 திட்டத்தின் கீழ் பைலட்டாக பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வீரர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விக்டர் க்ளோவர். விக்டர் க்ளோவர். அடுத்து பாருங்க, உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் ஹரிகாந்த். 3வது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூக்ளியர் சப்மரைன் 3வது சப்மரைனர் வந்து ஐஎன்எஸ் ஹரிகாந்த். அடுத்து பாருங்க, மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஐஎன்எஸ் தாரகிரி எதனுடன் தொடர்புடையது? ஐஎன்எஸ் தாரகிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கப்பல். ஐஎன்எஸ் தாரகிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கப்பல். அடுத்து ரொம்ப முக்கியமானது, ககன்யான் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி வீரர்களுக்கு விண்வெளியை போன்ற கடினமான சூழலில் சகிப்புத்தன்மை மற்றும் மன உறுதியை வளர்க்க மேற்கொள்ளப்படும் மிஷன் மித்ரா பயிற்சி. மிஷன் மித்ரா பயிற்சி எங்கு நடைபெறுகிறது? ரொம்ப முக்கியம், லடாக் மலைப்பகுதி. லடாக் மலைப்பகுதி. அடுத்து பாருங்க, கடல் மட்டத்திலிருந்து 4411 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான சிவில் விமான நிலையம் எது அப்படின்னா தாவோ செங் யாடிக் விமான நிலையம். எங்க இருக்கு அப்படின்னா சீனாவில் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். கடல் மட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட அதிக உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு உலகின் மிக உயரமான சிவில் விமான நிலையம் கிட்டத்தட்ட 4411 மீட்டர் உயரத்துல வந்து அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்தில இருந்து தாவோ செங் யாடிக் விமான நிலையம். அடுத்து பாருங்க, ஏப்ரல் 2026 நாடாளுமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவின்படி ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஒரே மற்றும் நிரந்தர தலைநகரம் எது அப்படின்னா அமராவதி. ஓகேவா? ஏன்னா முன்னாடி வந்து ஆந்திரா தெலுங்கானா பிரியும் போது ஹைதராபாத் பொது தலைநகரா இருந்துச்சு. அப்போ 10 ஆண்டுகளுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய தலைநகரை ஆந்திராவுக்கு உருவாக்கணும். அதன் அடிப்படையில சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா அமராவதியை தலைநகரா அறிவிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாரு. தற்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா சட்டப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 5ஆம் தேதி தேசிய கடல்சார் தினமா கொண்டாடப்படுகிறது. அப்ப தேசிய கடல்சார் தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 5. அப்ப பாருங்க, 1919ஆம் ஆண்டு இதே நாளில் மும்பையில் இருந்து லண்டனுக்கு பயணித்த முதல் இந்திய கப்பலின் பெயர் என்ன அப்படின்னா SS லாயல்டி. ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், SS லாயல்டி. அப்ப இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 5ஆம் தேதி தேசிய கடல்சார் தினம் கொண்டாடப்படுகிறது. அப்ப 1919ஆம் ஆண்டு இதே நாளில் மும்பையிலிருந்து லண்டனுக்கு பயணித்த முதல் இந்திய கப்பல் எது அப்படின்னு கேட்பாங்க. SS லாயல்டி. அடுத்து பாருங்க, மத்திய அரசின் நமோ ட்ரோன் நிதி திட்டத்தின் கீழ் விவசாய பயன்பாட்டிற்காக பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி அளிப்பதில் தற்போது முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு. நிறைய பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல ட்ரோன் பயிற்சி வந்து கத்துக்கிறாங்க. காரணம் என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ ஷூட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துல பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து ஆர்வமா ஈடுபட்டு இருக்காங்க. அதுல தமிழ்நாடு முதலிடம். மகாத்மா காந்தி தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரை சத்தியாகிரகம் 1930ஆம் ஆண்டு எந்த தேதியில் நிறைவு செய்து உப்பு சட்டத்தை மீறினார் அப்படின்னா ஏப்ரல் 5. தண்டி யாத்திரை சமர்பதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரை வரை சுமார் எத்தனை மைல்கள் தூரம் நடைபெற்றது? 350 மைல்கள் தூரம் நடைபெற்றது. அடுத்து பாருங்க, உலக தொலைத்தொடர்பு மேம்பாட்டு மாநாடு 2022 எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனீவா. வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸ் எங்க நடைபெற்றுச்சுன்னா ஜெனீவால நடைபெற்றுச்சு. அடுத்து பாருங்க, உலக தொலைத்தொடர்பு மேம்பாட்டு மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? அப்ப இது ரொம்ப முக்கியம். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. 2025-26 காலகட்டத்தில் பதிவான காவல் மரணங்கள், ஓகேவா, கஸ்டடியல் டெத் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? பீகார். காவல் மரணங்கள் தொடர்பான தரவுகளை வெளியிட்ட அமைப்பு எது? தேசிய மனித உரிமை ஆணையம்.
சர்வதேச தேர்தல் பார்வையாளர் திட்டம் 2026, அதாவது இன்டர்நேஷனல் எலெக்ஷன் விசிட்டர் ப்ரோக்ராம் முன்னெடுத்துள்ள அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் முன்னெடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பிரதிநிதிகள் இந்திய தேர்தல் முறை எப்படி இருக்கு, ஜனநாயக முறையில எப்படி உங்க தேர்தல் நடத்துறாங்க, மின்னணு வாக்குப்பதிவு முறை எப்படி நடக்குது, ஒரு 90 கோடி மக்கள் கொண்ட நாட்டுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த அதாவது வாக்காளர்கள் மட்டும் நான் சொல்றேன் 90 கோடி, இந்தியாவில் 90 கோடி வாக்காளர் இருக்காங்க, மக்கள் தொகைன்னு பார்த்தா 150 கோடி இருக்கு. பட் இந்த 150 கோடியில 90 கோடி வாக்காளர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த தேர்தல், அதாவது இன்டர்நேஷனல் எலெக்ஷன் விசிட்டர் சர்வதேச தேர்தல் பார்வையாளர் திட்டத்தை தேர்தல் ஆணையம் தொடங்கியிருக்கு. சர்வதேச தேர்தல் பார்வையாளர் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இந்தியாவின் சிறந்த தேர்தல் நடைமுறைகளை உலகிற்கு அறிமுகப்படுத்துவது. இது கூட கேட்கலாம். அடுத்து, தமிழ்நாட்டில் புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சாய்குமார். இது தேர்தல் ஆணையம் பண்ணியிருப்பாங்க, சீஃப் செக்ரட்டரி. இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்திய எரிசக்தி புள்ளி விவரம் 2024 படி 2025 நிலவரப்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன், ஓகேவா, ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. 47,443 மெகாவாட். அடுத்து பாருங்க, இந்திய எரிசக்தி புள்ளி விவர அறிக்கை வெளியிட்டுள்ள அலுவலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம், NSO. அடுத்து பாருங்க, மொராங் கல்வி முறை என்பது எந்த பழங்குடியினரின் பாரம்பரிய கல்வி முறை? நாகா பழங்குடியினருடைய பாரம்பரிய கல்வி முறை என்னன்னு கேட்பாங்க. மொராங் எஜுகேஷன் சிஸ்டம் எந்த பழங்குடியினருடையதுன்னா நாகா பழங்குடியினருடையது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்திய அரசியல் சாசனத்தின் சிந்தி மொழி பதிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டவர் தற்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் யாரு? திரௌபதி முர்மு அவர்கள். திரௌபதி முர்மு. ஓகே, அடுத்து பாருங்க, மத்திய ஆயுத காவல் படை பொது நிர்வாக சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ரொம்ப முக்கியம். ஆயுத காவல் படைகளின் நிர்வாகம் மற்றும் சேவை நிபந்தனைகளை ஒழுங்குபடுத்துதல். சேவை நிபந்தனைகளை ஒழுங்குபடுத்துறது. அடுத்து பாருங்க, பெண்களுக்கு இந்தியாவின் மாறி வரும் கடன் சந்தையும், பெண்களும் இந்தியாவின் மாறி வரும் கடன் சந்தையும் என்ற அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி, RBI வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் AI அடிப்படையிலான நகர்ப்புற வெள்ள முன்னெச்சரிக்கை அமைப்பு எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை, தமிழ்நாடு. ஓகேவா? இந்தியாவின் முதல் AI அடிப்படையிலான நகர்ப்புற வெள்ள முன்னெச்சரிக்கை அமைப்பு. ஓகே, அடுத்து பாருங்க, உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகிய நாடு எது தற்போது? அர்ஜென்டினா வந்து விலகி இருக்கு. அடுத்து பாருங்க, உலக சுகாதார அமைப்பின் அர்ஜென்டினா விலகல் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 2026 ஏப்ரல் 1. ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். கடைசியா எந்த நாடு வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து விலகி இருக்காங்கன்னு கேட்பாங்க. அப்ப மகாத்மா ஜோதிராவ் பூலே எங்க பிறந்தார் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் பூனால பிறந்திருப்பார். எப்ப பிறந்தார் அப்படின்னா 1827 பிறந்திருப்பார். அடுத்து பாருங்க, கால்நடை மருத்துவ அறிவியலுக்கான புதிய பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? கோரக்பூர். இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசல இருக்கு. அடுத்து பாருங்க, மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 540 இருந்து 850 உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ள மசோதாவுடைய முக்கிய நோக்கம். எந்த மசோதா? மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்துறது தான் தற்போதைய 131வது மசோதாவா கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த மசோதாவுடைய முக்கிய நோக்கம் வந்து மகளிர் இடஒதுக்கீட அமல்படுத்துது. 125 ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக லெப்டினன்ட் ஜெனரல் பதவியை வகிக்கும் பெண் யார்? சுவேதா சிங். ரொம்ப முக்கியம், சுவேதா சிங். ஜாலியன்வாலா படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919. எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ்ல நடைபெற்றுச்சு, ஜாலியன்வாலாபாக் பூங்காவில். ஜாலியன்வாலா படுகொலையின் போது தலைமை தாங்கிய ஜெனரல் யாரு? ஜெனரல் டயர். இந்திய கடற்படையின் முதல் ஆழ்கடல் பயணம் எங்கு நடைபெற்றது? மும்பை டு மார்வே. ஆழ்கடல் பயணத்தில் தலைமை தாங்கியவர் யார்? கேப்டன் சுவித்னாவர், சுபேதர் ஹரிகாந்த். இவங்க 2 பேர் தலைமை தாங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதலாவது உள்நாட்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சோதனை மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஹைதராபாத், தெலுங்கானா. அண்ணல் அம்பேத்கரின் எத்தனையாவது பிறந்த நாள் இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? 135வது பிறந்த நாள்.
டெல்லி டு டேராடூன் வரையிலான புதிய வழித்தட திட்டத்தின் பயன் என்ன? ஓகேவா? இப்ப இந்த டெல்லி டு டேராடூன் வரையிலான புதிய வழித்தட திட்டத்துல என்ன பயன் அப்படின்னா, பயண நேரம் 2.5 மணி நேரமாக குறைதல், அதே மாதிரி எரிபொருள் செலவு மிச்சமாகும். அடுத்து பாருங்க, இம்பாக்ட் பிளேயர் என்கிற விதி எந்த விளையாட்டில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது? கிரிக்கெட்ல அறிமுகப்படுத்தினாங்க. அடுத்து பாருங்க, சர்வதேச நாணய நிதியத்தின் 2025ஆம் ஆண்டு தரவுகளின்படி பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் என்ன? 5. அடுத்து, இந்தியா எந்த ஆண்டிற்குள் கொக்கோ உற்பத்தியில் தன்னிறைவு அடைய இலக்கு நிர்ணயித்து உள்ளது? 2030. தேசிய புள்ளியியல் அலுவலக தரவுகளின்படி மார்ச் 2026 இந்தியாவின் ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதம் எத்தனை சதவீதம்? 6.8%. ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். 2025-26ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் காப்புரிமை விண்ணப்பங்கள் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளன? 30.2% வந்து அதிகரிச்சிருக்கு. மார்ச் 2026 தரவுகளின்படி இந்தியாவின் நகர்ப்புற வேலையின்மை 6.8%. IMF தரவுகளின்படி அமெரிக்க டாலர்ல சொல்லணும்னா 19.6 டிரில்லியன் ஜிடிபியுடன் உலக அளவில் 2வது இடத்தில் உள்ள நாடு சீனா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, கிட்டத்தட்ட 39 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவு அவங்க பொருளாதாரம் கொண்டிருக்காங்க. நமோ ட்ரோன் நிதி திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? கிராமப்புற சுய உதவி பெண்களுக்கு விவசாய தொழில்நுட்பத்திற்கு அதிகாரம் அளித்தல். மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு உயர்த்தப்பட உள்ளது? 850 மறுவரைக்கு அப்புறம். மசோதாவின் படி, அதாவது அந்த 131வது மசோதா இருக்கு இல்லையா, அரசியலமைப்பு திருத்த மசோதா, அந்த மசோதாவின் படி எல்லை நிர்ணய ஆணையத்திற்கு யார் தலைமை தாங்குவார்? உச்ச நீதிமன்ற நீதிபதி. எந்த சரத்தின் கீழ் தொகுதி மறுவரை நிபந்தனைகள் திருத்தப்படுகின்றன? சரத்து 82. நாரி சக்தி வந்தன் அதிநியம் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எத்தனையாவது அரசியலமைப்பு திருத்த மசோதாவா கொண்டு வரப்பட்டது? திருத்தலமைப்பு திருத்த சட்டமாக மாறியதுன்னு கேட்கிறாங்க. 106. குடியரசுத் தலைவர் கையொப்பம் விட்டதுக்கு அப்புறம். மசோதான்னு கேட்டா 128வது மசோதா. இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தவர் அப்போதைய மத்திய அமைச்சரா இருந்த சட்டத்துறை அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால். இந்த மசோதா எந்த அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்டது? சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம். ஓகே, பாருங்க, ஏப்ரல் மந்த்ல இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். நம்ம டிஎன்பிசி சிலபஸ் வாய்ஸா தான் இதை என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருப்போம். ஏன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, விருதுகள் இருக்கு. பட் அந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ்ல கொடுக்கல. பட் இப்போ நமக்கு சிலபஸ் கொடுத்திருக்கிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டைரக்டா கொடுக்காம சிலபஸின் கீழே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா இதை பார்த்திருப்போம். ஓகே, இது ஒரு வாட்டி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 36 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கொடுத்திருக்கோம்.